அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு, நல்லா ஆழமா மூழ்கிருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு பத்தியில. அப்ப எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு பத்தியில. ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது. நேற்று கட்சி அதுக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்குது. குறிப்பாக கடலூர், இப்போ இந்த வாட்டியில் இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சிக்கிடுச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா? இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொன்னீங்க. இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான். அது செலவைக்கு போட்டால் போயிடும், அது துவைச்சா போயிடும். ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் துடைக்கிறது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்கிட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது. ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான். ஊதாரி பயல்களுக்கு கேவலம் கட்டவன், கேடு கட்டவன், குடியாரன், சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. 60 ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியல. தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்தவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு அது அருமை புரியல. காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு. இது மண்ணா? தாயின் மடி இல்லையா? எல்லாத்தையும் வெட்டி தின்றணும். மலையை வெட்டி தின்றணும், மரத்தை வெட்டி தின்றணும், மண்ணி தின்றணும், பூமியை குடஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம்